என்னுடைய பேர் வந்து சிதம்பரம். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அடுத்து ஒரு சின்ன குக்கிராமம் மேல் உலக்கூர் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் பார்த்தீங்கன்னா மேமோட யூடியூப் சேனலில் ஒரு கடந்த ஒரு ஒரு 2 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஈக்குவிட்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சொல்கிறத டிப்ஸ் சொல்கிறத மட்டும் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். சரி, இது வாங்கி வச்சுட்டு இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணுறது, மேற்கொண்டு நம்ம இது இது எப்படி வாங்குறாங்க, இந்த டிப்ஸ்லாம் எப்படி சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு பார்க்கும்போது சரி ஏன் நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு. அவங்க கொடுக்குற டிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய டிப்ஸே சொல்றாங்க. இது வந்து இந்த மார்க்கெட்ல பணம் பண்ணக்கூடிய விஷயத்த இதையே ஒரு பணமா பண்றவங்க மத்தியில எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஒரு மாஸ் மீடியால வந்து இது சொல்றதுலாம் எல்லாரும் மேலுமே இந்த மாதிரி பண்ணிட முடியாது. ஸோ அது வந்து மேம்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி தான் சொல்லிக்கணும். பட் நேரில் வர முடியாத சூழ்நிலை, நம்ம கிராமத்துல விவசாயம் சார்ந்த சில வேலைகள்லாம் இருக்கு. அதனால ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதப்போ நீங்க தாராளமா எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக வர்றதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ அதுவே வந்து எனக்கு ஆன்லைன்லேயே நல்லா கிடைக்கும். ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க கூட சரி, ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் ஆன்லைன் மூலிமா கண்டிப்பாக கிளாஸ் எடுத்தீங்கன்னா மேம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நேரில் இருக்கவங்க நேரில் வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஆயுளும் நல்ல செல்வ வளத்தோடு அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோட நாம இந்த பதிவை தொடங்கலாம். அதாவது ஒவ்வொரு வருஷம் வந்து போன வருஷம் எப்படி இருந்தது மார்க்கெட் அப்படின்னு ஒரு ரீகேப் பண்ணணும். அடுத்த வருஷம் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளானிங் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முறை ஆராய்ந்து பார்க்கணும். போன வருஷம் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிப்டி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஷேர் மார்க்கெட் எல்லாருக்குமே முதல்ல 6 மாதம் எலெக்ஷன் முடிவுகள் வர வரைக்கும், பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகும் அதற்கு பிற்பாடும் கூட மார்க்கெட் வந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் ஒரு நல்ல ட்ரெண்ட்ல தான் இருந்தாங்க. எவர் டைம் ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு ஹையை வந்து போன வருஷம் கொடுத்திருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்ட இருப்பது இயல்புதான். இந்த வருஷம் 27,000 வருமா, இல்ல அதையும் தாண்டி 27,500 வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் என்ன போலவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வரணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசையும் கூட. ஆனா அடுத்து ஒரு 3 மாதங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கரெக்ஷன், ஒரு 15% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ டீப்பா இறங்கல, கரெக்ஷன் தான் ஆயிருக்கு. 23,800 அப்படிங்கிற இடத்துலயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 23,000 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய மார்க்கெட் பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு போகாது. ஸோ போன வருஷம் நிறைய கம்பெனிகள், புது கம்பெனிகள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 78 கம்பெனிக்கு மேல ஐபிஓ, மெயின் போர்டு ஐபிஓவே வந்திருந்தாங்க. அதுல 20-25 கம்பெனிகள் நல்ல லாபத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்டா வந்த மொபிக்விக் முதற்கொண்டு எல்லா கம்பெனிகளுமே லிஸ்டிங் கெயின்ஸும் கொடுத்து அதுக்கப்புறமும் நல்ல ப்ராஃபிட்டபிள் மோட்ல நிறைய பேர் வச்சிருக்கு. ஸோ அதனால புது கம்பெனிகளுடைய வரவும் போன வருஷம் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது நாம இப்பொழுது மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம். மார்க்கெட் கேப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எல்லா கம்பெனிகள் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ண வரக்கூடியதான் மார்க்கெட் கேப். இது எல்லா கம்பெனிகளுக்கும் கணக்கிட்டு மொத்தமாக ஒரு தொகையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுபடி பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியாவுடைய மார்க்கெட் கேப் டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா $4.93 trillion. அதே சமயம் உலக வரிசைகள் பட்டியலில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். $63.37 trillion இருக்காங்க. அடுத்தபடியாக இருக்கிறது சைனா, $10.17 trillion. இதோட நல்ல கேப் இருக்கு பாருங்க. ஸோ அடுத்து மூன்றாவதாக வரக்கூடியது ஜப்பான், $6.28 trillion இருக்கிறாங்க. ஹாங்சங் $5.57 trillion இருக்காங்க. நம்ம என்ன சொன்னேன் அவங்களுக்கு, $4.93 trillion சொன்னேன். ஸோ ஜப்பான், ஹாங்சங் இவங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப தொட்டுவிடும் தூரத்தில் தானே இருக்கிறோம். கவனிச்சு பாருங்க. ஸோ மூன்றாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்திலாவது அமையணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ நம்மளுடைய கம்பெனிகள் எல்லாமே வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும். நம்மளுடைய இந்திய நாட்டில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சிப் மூலமாக அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம். இது எல்லாமே இன்னும் அதிகரிக்கும் போது நம்ம நிச்சயமாக 6.28க்கும் 4.93க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க.
ஸோ நாம 3வது இடத்திற்கு இந்தியன் எக்கானமி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கொஞ்சமாவது அமையும்னு நான் நம்புறேன். ஸோ இந்தியன் எக்கானமி வளருது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அது நம்பர்ஸ் கிடையாது. அது நம்மளுடைய பினான்சியல் growth எவ்வளவு தூரம் இருக்குது. இந்தியன் ஷேர் மார்க்கெட், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்டு, இடிஎஃப், இந்த மாதிரி நிறைய பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல குரோத்தபிளா இருந்தா மட்டும்தான் இந்தியன் ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும். அதன் காரணமாக நம்மளுடைய எக்கானமியும் 3வது இடத்துக்கு வரும். இது வந்து ஒரு நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, பல டேட்டாவுடைய தொகுப்பு தான் இது எல்லாமே. ஸோ உலக லெவல்ல 3வது இடத்திற்கு வரத்துக்கு காத்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்குறதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சு வாங்குறது நல்லது. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வருடத்திலிருந்து இதுவரைக்கும் ஆரம்பிக்காதவங்க இந்த வருடத்துல அதாவது மாதந்தோறும் ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கோல்டு பீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இடிஎஃப், அது வாங்குறதுக்கு இது வரைக்கும் வாங்காதவங்களா இருக்கலாம். நீங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இடிஎஃப் பக்கம் போகாமலே இருந்திருக்கலாம். இடிஎஃப் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது சில்வர்லாம் வாங்காமலே இருந்திருக்கலாம், சில்வர் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு புதுவிதமான ஒரு பினான்சியல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல நம்ம ஏன் ஜாயின் பண்ணிக்க கூடாது. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. இப்போ நம்ம வீடு வாங்கணும், ஒரு அதெல்லாம் பெரிய விஷயம், ஒரு லேண்டு, அதெல்லாம் பல லட்சங்கள். ஆனா நான் சொல்றேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு முதலீடு. ஸோ ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட பண்ணலாம், 100 ரூபாய் இருந்தா கூட பண்ணலாங்கும் போது நாம ஏன் அதை வந்து ஆரம்பிக்க கூடாது. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாவே உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணப்படுது. அதுல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ணலாம். ஸோ பினான்சியல் பிளானிங்கே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்துல என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு திடீர்னு பண வசதி எப்படி எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதனால அது மாதிரி இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் மூலமா போட்டுட்டு வரீங்களா, ஏற்கனவே லார்ஜ் கேப்ல போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் சிப் தொடங்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பினான்சியல்ல புதுசா தொடங்கி அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரலாமே. ஸோ மாதந்தோறும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 இயர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது உங்களுக்கு ரெகுலரைஸ்டு ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க 5 வருஷம் 10 வருஷம் அதை ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க. ஸோ அதனால நேயர்கள் இந்த புது வருஷத்துல நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நீங்க யோசிச்சு பார்த்து நீங்க நடைமுறைப்படுத்துறீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நானும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசா ஃபினான்ஷியல் பிளானிங்ல இடிஎஃப், நான் கோல்டு பீஸ் நிறைய வாங்கியிருக்கேன். இந்த முறை அடுத்ததாக சில்வர் பீஸ், அதே மாதிரி இடிஎஃப் பக்கம் கொஞ்சம் போகலாம். ஏன்னா நான் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பத்தி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், பாண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். புதுசா ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரிசர்ச் அனாலிசிஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை இந்த வருஷம் நான் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் எல்லாம் இந்த வருஷம் வச்சிருக்கேன். ஸோ அதனால நேர்களும் நீங்களும் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் கோல் ஒன்று செட் பண்ணுங்க. நிறைய உறுதிமொழிகள் எடுப்போம், ஆனா அது எல்லாமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா பினான்ஸ்ன்னு வரும்போது நீங்க கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது வீடுகள்ல வெறும் ரூபாயாக மட்டும் இருந்து விடக்கூடாது. அது முதலீடாக மாறினா மட்டும்தான் காம்பவுண்டிங்கா மாறி அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். ஸோ அதனால இந்த வருஷத்துல இருந்து இது வரைக்கும் ஏதாவது செய்யாத விஷயங்களோ புதுசா எதையாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னுடைய நிறுவனமும் நானும் அதற்கு காத்துட்டு இருக்கோம். நீங்க எங்களை அப்ரோச் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதை விட்டு ஃபேக் ஐடி மூலமாக மூலமா பண்றவங்கள்ட்ட எல்லாம் பணம் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அது எல்லாமே நீண்ட காலம் அடுத்தவங்களுடைய நாலேஜ்லயோ அடுத்தவங்க செஞ்சு கொடுக்கறதுலயோ ரொம்ப நாள் பயணம் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு என்ன ஏற்பாடுகள் செஞ்சீங்க அப்படிங்கிற முயற்சி பண்ணா மட்டும்தான் பினான்ஸ் அப்படிங்கிறதும் வளரக்கூடியதாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து செய்யற எந்த விஷயமுமே நிச்சயமாக உங்களுக்கு லாங் டேர்முக்கு ஒத்து வராது. இந்த ஒரு விஷயத்தோட நாம இன்னைக்கு பதிவுக்கு போகலாம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தீம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு சில கம்பெனிகள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த கம்பெனிகள் இல்ல, நீங்க எந்த கம்பெனிகளை வாங்கினாலும் சரி, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் போனாலும் சரி, அதற்கு பிற்பாடு இந்த கம்பெனி நம்ம ஏன் வாங்குறோம், இந்த ஃபண்டை நாம ஏன் செலக்ஷன் பண்றோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க கேள்விகள் கேட்டு பாருங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் பை செல் பண்றதுக்கு இது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது ஒரு இதுவோ பண்றது கிடையாது. அதுக்கே நம்ம அவ்வளவு விஷயங்கள் யோசிக்கிறோம். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது உங்க பணத்தை நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க.
அப்ப அதுக்கு பின்னாடி அந்த கம்பெனி செலக்ஷனுக்கு பின்னாடி சில காரணங்களாவது இருக்க வேண்டாமா? ஸோ நான் என்னுடைய போர்ட்போலியோல இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீம், இந்த வருஷத்துல நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீம்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கும் அதுல ஏதாவது சில கம்பெனிகள் வச்சிருக்கலாம், சில டீம்ஸோட நீங்க பண்ணிருக்கலாம், இல்ல மிஸ் ஆயிருக்குன்னா ஏதாவது ஒன்றை பார்த்து திறனாய்வு செய்து இந்த வருஷம் போர்ட்போலியோல அந்த கம்பெனிகள் புதுசா உள்ள வரதுக்கான இடத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 1 year 2 yearsல எல்லாம் நம்ம நல்ல லாபத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீம்ஸ்ல நான் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டீம் ஒன்று செட் பண்ணலாம். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டீம்ல நான் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, பிஇஎல், பெல், ரைட்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம். அடுத்ததாக பார்க்க போற கம்பெனி வாட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். நிறைய உங்களுக்கு ரீசைக்கிள் மூலமாக வாட்டர் நல்ல குடிநீரை, கடல் நீர் வந்து குடிநீரக திட்டம், அதே மாதிரி மறுசுழற்சி முறைகள்ல வந்து பயன்படுத்தக்கூடிய வாட்டர் பிளான்டேஷன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இப்போ வந்து நிறைய தேவைப்படுது. அதுக்கு அதிகமான அளவுக்கு டிமாண்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது வாட்டெக் கம்பெனி, பிராஜ் இண்டஸ்ட்ரி, தெர்மேக்ஸ், என்விரோ இன்ஃப்ரா. ஸோ இந்த கம்பெனிகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது புதுசா ஒரு ஃபார்மல் ட்ரெண்ட் உருவாக்கக்கூடிய சில கம்பெனிகள், ஃபார்மலைசேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் மூலமா கூட போகலாம். அதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைகோல்ட், ட்ரண்ட், மெட்ரோ பிராண்ட்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நம்ம அந்த வரிசையில எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு டீம் நம்ம செட் பண்றோம் அப்படின்னா டிராவல் அண்ட் டூரிசம். அதற்கு எப்போதுமே நீடு இருக்குது. இந்த வருஷமும் உங்களுக்கு டிராவல் அண்ட் டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிப்போர்ட் பார்த்து தாஜ்மஹாலை விட ராமர் கோயிலுக்கு அதிகமான அளவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிராவல் அண்ட் டூரிசம் அப்படிங்கிறதும் ஒரு மேஜரான ஒரு டீமாக இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசி, அதே மாதிரி இந்தியன் ஹோட்டல், இந்த மாதிரி ஹோட்டல் செக்டர்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ் கூட நீங்க வந்து ஒரு டிராவல் அண்ட் டூரிசம்ல இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளை டீமா எடுத்துக்கலாம். அடுத்ததாக ட்ரம்ப் வந்திருக்காரு இல்லையா, ட்ரம்ப் 2.0. ஸோ அவர் வந்த காரணத்தினால சில கம்பெனிகள்லாம் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல இருக்கக்கூடிய செக்டர் மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி செக்டர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கேரும் ஃபார்மசியும் ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய டீமாக அமையும். அதுல இருக்கக்கூடிய சின்ஜின், லாரஸ் லேப், பிரமல் என்டர்பிரைசஸ், அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ஹவுசிங் ஃபினான்ஸ். ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்து புது கவர்னர் வர போறாங்க, செபி சேர்மன் மாற போறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்து ஜனவரி, பிப்ரவரியில நடக்க போகுது. ஸோ இந்த மாற்றங்கள் காரணமாக அவங்க நிறைய புதுசா வந்திருக்காங்க இல்லையா, ஸோ சில புது மாற்றங்களே அவங்க கண்டிப்பா கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ரேட் கட் விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு ஹவுசிங் ஃபினான்ஸ்லயும் உங்களுக்கு வந்து லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப புதுசா மார்க்கெட்ல என்ட்ரி ஆக்கக்கூடிய பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிகள்லாம் நீங்க கொஞ்சம் செலக்ஷன் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்எஸ் சொல்லுவோம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ். கிட்டத்தட்ட 300 பில்லியன் ஒர்த் ஆஃப் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் வந்து 2025-26 சாங்ஷன் ஆக போகுது. ஸோ அதுல பயன்பெறக்கூடிய கம்பெனிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா டிக்சன், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், அம்பர் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த கம்பெனிகள்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. புதுசா வாங்குறவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டீம் இதன் காரணமாக இதெல்லாம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். உங்களுக்கு பண வசதி வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அடுத்த டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 75,000 crore பவர் செக்டர் ரீஃபார்ம்ஸ்க்காக அலோகேட் ஆக போகுது. அப்ப அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக மாறும். அதில் இருக்கக்கூடிய பவர் கிரிட், கேஇசி இன்டர்நேஷனல், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நெக்ஸ்ட் இயர்ல. ஆப்வியஸ்லி செமிகண்டக்டருக்கு நிச்சயமாக நல்ல வரவேற்பு அடுத்த 5 வருடங்களில் நிச்சயமாக இருக்கும். ஸோ செமிகண்டக்டர் துறையில் இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ் இங்க ரொம்ப கம்மி. ஸோ செமிகண்டக்டர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ வழியாக நிறைய கம்பெனிகள்லாம் வரத்துக்கு இருக்கிறாங்க அடுத்த வருஷத்துலயும். அதுல செமிகண்டக்டர் துறையில் வந்துச்சு அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. கிடைக்காதவங்க லிஸ்டிங் டேவாவது வாங்க பாருங்க. இப்ப பிரசண்டா பாத்தீங்கன்னா டாடா எலக்ட்ரி, சிஜி பவர், இந்த கம்பெனிகள்லாம் வந்து செமிகண்டக்டர் கைனீஸ் டெக்னாலஜி,
இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ல நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், எதிர்காலத்திலையும் நல்ல வளர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் இவை எல்லாம் மாறும். ஏன்னா இந்த டீம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்க்க போறது குவிக்கா இருக்கக்கூடிய இ-காமர்ஸ். 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருது இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அடுத்து ஜெப்டோ, இன்னும் நிறைய கம்பெனிகள் எல்லாமே வரத்துக்கு தயாரா இருக்காங்க. பிளிப்கார்ட் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய குவிக் இ-காமர்ஸ் அப்படிங்கிறதும் அடுத்து வரக்கூடிய 2-3 வருடங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் செக்டராக இருக்கக்கூடியது. ஸோ எல்லா மக்களும் யூஸ் பண்றாங்க. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு வெகு விரைவில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இது மாறுது. ஸோ அதனால நேயர்கள் இந்த நிறுவனங்களாம் கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்து ஃபண்டமெண்டல்ஸும் பாருங்க, டெக்னிக்கல்ஸும் பார்த்துட்டு இதை பத்தி கொஞ்சம் நீங்க திறனாய்வு செஞ்சு பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்க போறது வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பா நான் இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் சொல்றது அதுதான். வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்கள், ஏஎம்சி நிறுவனங்களும் கூட மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனங்களையும் கூட நம்ம வாங்கி பயன்பெறலாம். அதுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பிபி ஃபின்டெக், நிப்பான் அண்ட் நுவாமா. ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே வெல்த் மேனேஜ்மெண்ட் துறையில இருக்கக்கூடியது. இந்த கம்பெனிகள் உங்கள்கிட்ட இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா ஏதாவது 1 or 2 கம்பெனிஸ் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய டீம்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர். ஏன்னா ஹெல்த் கேர் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நீட் இல்லாம எதுவுமே இல்லை. புதுசாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்குது. ஐபிஓ வழியாக வரும்போதும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்க கம்பெனிகள் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிம்ஸ் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் சஜஷனா எடுத்துக்கிட்டு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அடுத்ததாக ஐடி செக்டர். ஏன்னா டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போறதுனால இதுல அதிகமான லாபத்தை பார்க்கக்கூடிய செக்டர் ஐடி செக்டர். ஐடி செக்டர் கண்டிப்பா உங்க எல்லாருக்கிட்டுமே அந்த ஷேர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ புதுசா வந்து ஐபிஓ வழியாக இருக்கக்கூடிய ஐடி செக்டர்ஸையும் கொஞ்சம் பாருங்க. ஏற்கனவே வச்சிருக்கவங்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் இன்னும் நல்லாவே ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டாலருடைய ஏற்றத்தின் காரணமாக. அடுத்ததா பேங்கிங் செக்டர். ஏன்னா ரேட் கட் எல்லாம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், புது கவர்னர் வராரு இல்லையா? ஸோ ரேட் கட்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால பேங்கிங் செக்டர் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ இந்த நிறுவனங்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக மாறும். இறுதியாக இருக்கக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா பட்ஜெட் அடுத்து நம்ம முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் February 1. ஸோ இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டும் போது நிச்சயமாக போன முறை கூட கொஞ்சம் கம்மியா தான் எல்லாம் பண்ணாங்க. இந்த முறை அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைகளுக்கு அதிகமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கும் போது அந்த துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல ரோடு அண்ட் ரயில்வே, போர்ட் எல்லாமே இதுல அடங்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகளாக ஆர்விஎன்எல்லா இருக்கட்டும், இர்கான் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கூட நீங்க சஜஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க வாங்கி வைக்கலாம். ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தீங்க, நான் சொன்ன கம்பெனிகள்லாம் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கூட பொறுமையா காத்திருங்க. நிச்சயமாக இந்த அடுத்த வருஷம் முதல் 6 மாதம் எப்போதுமே மார்க்கெட் யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதங்களாகவே அமையும். வருடங்களாக இந்த வருடம் முதல் 6 மாதம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா Q3 ரிசல்ட் வரப்போகுது. அது முடிஞ்ச உடனேயே பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட். அது முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா Q4 இயர் எண்ட் ரிசல்ட். இது எல்லாமே மார்க்கெட்டை உயர்த்துவதற்கான நல்ல விஷயங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு பெரும்பாலும் இறங்கி பெரிய லெவல்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணாது. ஸோ உலக போக்குகளும் உலக சந்தைகளும் நார்மலாக இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. வரும் வருடத்திலும் நீங்களும் உங்களால முடிந்த அளவு ஒரு பினான்சியல் பிளானிங் செட் பண்ணி, நான் கொடுத்திருக்கிறது ஒரு 15 இன்வெஸ்ட்மெண்ட் தீம்ஸ். இது இல்லாம நிறைய தீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனிகளாக திறனாய்வு செய்து வாங்குங்க. அந்த கம்பெனிகளை வாங்கும்போது அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. திடீர்னு ரேட் ஏறுறதா கூட அது எதனால ஏறுது, கண்டினியூஸா ஏறாம திடீர்னு ஏறுறதுலாம் ஆபத்து. ஸோ தொடர்ச்சியாக ஏறக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகள் நம்ம இந்திய நாட்டில் இருக்குது. ஸோ அதை தரம் பிரித்து கண்டுபிடித்து நீங்க நல்ல நிறுவனங்களாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல வருடமாக கண்டிப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.